தமிழ்நாட்டில் புதிதாக 4 மாநகராட்சிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி இன்று முதல் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று முதல் செயல்பட உள்ளது சார். இந்த மாநகராட்சியினுடைய மாண்புமிகு மேயர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற உள்ளார்கள் சார். முதலில் திருவண்ணாமலை மாநகராட்சி. அடுத்ததாக நாமக்கல் அந்த ஆணை கொடுங்க. கெசட் நோட்டிஃபிகேஷன்ஸ். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். பாஸ்கரன், வணக்கம். இந்த புதிய 4 மாநகராட்சிகளுக்கு ஏதேனும் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனவா? விரிவான தகவல்கள் என்ன? திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி 4 புதிய மாநகராட்சிகள் தொடக்க விழா என்பது தற்போது தமிழக முதலமைச்சரால் நடைபெற்று வருகிறது. காரணம் என்னன்னா 25 மாநகராட்சிகளாக உதயமாயிருக்கிறது. 21 ஏற்கனவே இருந்தது. 4 மாநகராட்சிகள் புதிதாக இணைக்கப்பட்டதன் அடிப்படையில சட்ட மசோதா பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கான ஆணையர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி 4 புதிய மாநகராட்சிகளாக உதயமானது அடுத்து அதனுடைய எண்ணிக்கை என்பது 25ஆக உயர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் 800 கோடியில முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். 1192 கோடி மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். இந்த இதுல முக்கியமாக பஸ் நகர் கடற்கரையில மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை, ஏரி மற்றும் கால்வாய் சீரமைப்பு, தூய்மை பணியாளர்களுக்கான குடியிருப்பு, புதிய அலுவலக கட்டிடங்கள், கூட்டு குடிநீர் திட்டங்கள், யானைக்கவுனி ரயில்வே மேம்பாலம் திறப்பு, நவீன மீன் அங்காடிகள் உள்ளிட்ட எல்லாம் இதில் அடங்கும். அந்த வகையில தான் 4 புதிய மாநகராட்சிகளுக்கான தொடக்க விழாவும் 800 கோடியில முடிவற்ற திட்டப்பணிகளுக்கான அடிக்கல் நட்டு விழாவும் உள்ளிட்ட பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாகவும் நேரடியாகவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 144 நபர்களுக்கும் கருணை அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ள 27 நபர்களுக்கும் படி நியமன ஆணைகளை வழங்கும் பொருட்டாக முதற்கண் 5 நபர்களுக்கு மட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஆணை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். செல்வி ஆர் சோனியா, திருமதி எஸ் துர்கா, திருமதி ஆர் ஷைனி பிரியா, திரு கே கண்ணபிரான், திரு பி எஸ் தமிழ்மாறன், பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் ரூபாய் 59.20 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ள மயிலாப்பூர் லூப் சாலையில் நவீன மீன் அங்காடி, விளையாட்டு திடல்கள், பூங்காக்கள், வகுப்பறைகள், அங்கன்வாடி, பள்ளி கட்டிடங்கள் உள்ளிட்ட 12 பணிகளையும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் மூலம் ரூபாய் 167.28 கோடி மதிப்பீட்டில் புவியிடம் சார்ந்த தகவல் அமைப்பு மேலாண்மை மையம் குடிநீர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.